ப்ரீவியஸ் டே க்ளோசிங்கை விட மேலே ஓப்பன் ஆனதுனால காப்பர் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். இந்த 432.5 அப்படின்றது பாருங்கள், 432.5 அப்படின்றது மார்க்கெட்டில் நல்ல சப்போர்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கும் அப்படின்றத நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் அதால் மேலே போக முடியாத காரணத்தினால கீழே ட்ராப் ஆகிருக்கு. கண்டினியூஸாக பாருங்கள், மேலேயே போகாமல் அப்புறம் கண்டினியூஸாக ட்ராப் ஆகிருக்கு. ட்ராப் ஆன மார்க்கெட் இந்த 432.2 அப்படின்றது மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக இருக்குன்னு மென்ஷன் பண்ண ஜோனை டச் பண்ண உடனே கண்டினியூஸான புல் பேக் மேலே திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. எது வரைக்கும் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன ரேஞ்ச் வரைக்கும் ஆகிருக்கு. ஓப்பன் ஆன ரேஞ்சிலேருந்து திருப்பி அதால் ஸ்டே பண்ண முடியாதனால திருப்பியும் ட்ராப் ஆகி இதே ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 433 அப்படின்ற ஜோன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னா 434 அப்படின்ற ஜோன்லேயோ இல்லை அதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளை ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து நேற்று ஃபுல்லாக ட்ராப் பண்ணாலும் கீழே கம்ப்ளீட்டாக செல்லிங் வந்திருக்கு அப்படின்றதும் நம்மளால் சொல்ல முடியாது. இன்னும் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டுக்கு நல்ல ஃபேவரபுளான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம இந்த மாதிரி டைமில் என்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணால், அதுக்கு ப்ரீவியஸ் டே பாருங்கள், காப்பர் மார்க்கெட் எங்கே ஸ்டே ஆயிருந்திருக்கு அப்படின்னா இந்த 432.2 தான் அது பிரேக் பண்ண முடியாமல் கீழே ஸ்டே ஆயிருந்தது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. இன்றைக்கும் அப்போ அதை சப்போர்ட் பண்ணது என்ன, இந்த 428 அப்படின்ற சப்போர்ட் தான் இந்த காப்பர் மார்க்கெட்டை இந்த மேலே 438 பிரேக் பண்ணுறதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்குது. அப்போ நமக்கு கிளியராக என்ன நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும் என்னென்னா, இந்த 432லேருந்து 428 அப்படின்றது தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் டிசைட் பண்ணுற ஜோனாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த ஜோனை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா காப்பர் மார்க்கெட் நல்லா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஷார்ட் டேர்ம் செல்லிங், அதாவது இந்த 432 இங்கே பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் செல்லிங் வர சான்சஸையும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் க்ளோஸாக இன்றைக்கி என்ன நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்ஸ் வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ண வேண்டியது. கொஞ்சம் நல்ல ஈக்விட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த 428 வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் பை பண்ணலாம். 428 வரைக்கும் மார்க்கெட்டில் ஸ்டாப்பில் வச்சு பை பண்ணலாம். அப் ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த சப்போர்ட்டில் இருந்தால் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு பார்க்கலாம் ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டில் மேலே போகுதா அப்படின்ட்டு. கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணு நினைக்கிறவங்க ஒன்ஸ் இந்த லெவலே நல்லா பிரேக் பண்ணி மேலே போனதுக்கப்புறமா நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதனால் செல் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கி மார்க்கெட்டில் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் டைம் வந்து எப்படின்னா, நம்ம ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணோன்னா பையருக்கும் சான்ஸ் இருக்கும், செல்லருக்கும் சான்ஸ் இருக்கும். சப்போஸ் இந்த 432 பிரேக் பண்ணி கீழே ட்ராப் ஆகிற டைமில் மார்க்கெட் ட்ரெண்டு ஒன்ஸ் க்ளோசிங்கோ இன்றைக்கி க்ளோசிங்கோ 428 மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டியது காப்பர் மார்க்கெட்டில். க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த 428 அப்படின்ற அந்த ஜோனை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இல்லை ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க கொஞ்சம் இந்த 430 பை எடுத்துகிட்டு கீழே ஸ்டாப்பில் வச்சு கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கவங்க கொஞ்சம் ட்ரேடிங் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்ட்டு. தேங்க்யூ, பாய்.